சீமானையாவது கணக்கில் சேர்த்துக்கலாம் போல. ஏன் எந்த கொள்கையும் இல்லாம உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க, சட்டையை பிடிச்சிங்க வாடா நாய உன் கொள்கையை சொல்றா. ஆபத்து சார், ரொம்ப ஆபத்து. இவனுக்கு சப்போர்ட் பண்றவன் இருக்கான்ல, நான் தான் சொன்னேன் அங்க வந்து ஒரு 10,000 செருப்பு கிடக்கும். அவன் மேல நின்று பேசிட்டு இருக்காங்க, அதை ஒரு க்ளோஸ் அப் வைங்க. இப்ப பேசினாங்க, அதை ஒரு க்ளோஸ் அப், ரெண்டையும் ஒன்னா போடுங்க. அப்ப கூட அதை உணர மாட்டேங்கிறாரு விஜய். ஒரு அரசியல்வாதி நடிகை மனுஷனா அதை ஏன் அவர் இன்னும் உணராம பண்ண மாட்டான் சார். நீங்க இப்படி சப்ப கட்டுறீங்களே, நீங்க தான் தூக்கி பிடிக்கிறீங்களா அவனை. நீங்க அவன் வந்து உண்மையிலேயே அவன் வந்து ஹீரோ கிடையாது சார். அவங்க அப்பந்தான் ஹீரோ. சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ. ஏன்னா இவனை ஆக்குறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்னை மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஏன்னா இவன் ஒரு களிமண். இவனை கொண்டு வந்து இவர் போய் கெஞ்சிருக்கார் சார். விஜயகாந்த்லேருந்து எல்லாரையும் என் பையனை போடுங்க, சிவாஜி சார்கிட்ட என் பையனை போட்டு நடிங்க அப்படின்னு கெஞ்சி வந்தவன் தான் சார் இவன். இன்னைக்கு அவங்க அப்பனையே நடுரோட்டில் விட்டான். இவன்லாம் என்ன சார் ஆளு? இந்த இவனுக்கு இவங்க எல்லாரும் அதாவது வந்து ஓட்டு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் எதையுமே சார், ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு மனசு இந்த பரிதவிச்சு கிடக்கிறாங்களா சார், அவங்கள பார்த்து ஒரு மனம் இறங்கணும்ல சார். நீங்கள் இந்த 4 மணி நேரம் பேட்டியை பாருங்கள். அவன் மேக்கப் போட்டு நான் தான் ஷார்ட்டை சொன்னேன் உங்கள்கிட்ட இருக்கிற கிளிப்பிங்கில், அவன் மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அதை ஒரு க்ளோஸ் அப் வைங்க. இப்போ பேசினால அதை ஒரு க்ளோஸ் அப், ரெண்டையும் ஒன்றா போடுங்க. அப்போ இது மேக்கப்பா புரியுதா? நடிக்கிறான் சார். அவன் அழுகிற மாதிரி கூட நடிக்க முடியல அவனால். அதில் ஃபினிஷிங்கில் என்ன சொல்கிறான் பாருங்க, நாம் வீறு கொண்டு எழுவோம், வெங்காயமாக எழுவோம். டே நீ எளவு பேச வந்தியா? பயணம் தொடரும்னா அப்போ என்ன, இந்த 41 81 ஆகுமா, 100 ஆகுமா? சாவுகளை பற்றி கவலைப்படாதேங்கிறானா சார்? ஒரு வீடியோ ஒன்று, பஸ்ஸில் 4 பேர் செத்தம், 4 பேர் அடிபடுவாங்க சார். ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, நான் கூட போட்டிருக்கேன் சார். அது நாமக்கல்லேருந்து கரூர் வர வழி தான். இல்லை, எடுத்துகிட்டு வந்தவன் பதறி போய் அவன் போனை கீழே போட்டிருப்பான் சார், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஆனால் ஒரு விஷயம் பாராட்டுன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என் தம்பி மகேஷ், என் தம்பி ஒரு 3-4 பேர், நாகேந்திரன், இந்த பக்கம் இளையராஜான்னு எல்லாரும் பதறி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் சார். போலீஸை வச்சும் தேடுறோம், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவன் வந்து எல்லா கட்சியிலையும் எப்படி ஐடி விங் வச்சுருக்க மாதிரி இந்த இது தொழிலாளர் விங்கு இதுன்னு கண்டக்மெண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி இவன் இந்த தடையை, இந்த கொலை நடந்தால் தலையை அழிக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு வச்சுருக்கான் சார். அவன் ஆபத்து சார், ரொம்ப ஆபத்து. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் இருக்கான்ல, நான் தான் சொன்னேன் அங்கே வந்து ஒரு 10,000 செருப்பு கிடக்கும். அதில் போய் நானே காரில் போய் அங்கே இருக்கிற அந்த அக்கா, பாதுகாப்பில் ஒரு அக்கா இருக்குது, போலீஸ்கார அக்கா, ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்து யார் அந்த அம்மாட்ட போய் ஒம்படியாக ஒரு செருப்பை கொடுக்கா, கடனாக கொடு, இவங்கள பூரா பிக்க என்ன விளாட்றாங்க. ஏன்னா ஓட்டு பிச்சைக்கு ஒரு அளவு வேணாமடா, ஒரு அறிவு வேணாம், ஒரு அளவு. இப்படியாடா ஒருத்தன் வந்து உணர மாட்டாங்க சார். சார் அவங்க வந்து சார் பொதுவாகவே நாம் சினிமா நடிகர்களை வச்சு தான் ஒரு வியாபாரம் கொஞ்சம் நாளாக போயிட்டு, அவங்கள சொல்லி குறையில்லை. தலைவனை பொறுப்படுத்திருக்கான்ல அவன், டே வராதிங்கடா இங்கே, ஏன் ரஜினி ஏன் வரல, ஏன் அஜித் வரல, அவங்களுக்கு தெரியும் சார் வேணாம், கண்மூடித்தனமாக இருக்காங்க, வந்தால் பிரச்சனை. ரஜினி சார் ஒரு இடத்துல சொல்லுவார், என் ரசிகர்களை நான் வந்து பணையமாக வச்செல்லாம் வரமாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அஜித் சொல்லுவார், என்னை பின்பற்றாதீங்கடா. சொல்லுவார் சார். அவங்க மனுஷங்க சார், என்னை இப்படி பார்த்துட்டு போடா, வேலையை பாரு. இவன் தானே சார் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறான் சார்.
சார் ரொம்ப யார் மணி என்னன்னா யாரோ சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் நின்றுட்டு ஒருத்தன் நிற்கிறான்னா இத்தனை மூடனை வச்சுருக்கிற ஒருத்தன் பதற மாட்டான். ஏய் வேணாண்டா, இந்த கட்சி வேணாம், ஒரு இலை வேணாம், கலைச்சிடண்டா, ஏன்டா இப்படி செத்து போனீங்கன்னா என்னடா ஆகிறது அப்படின்னு ஒருத்தன் பண்ணணும் சார். அவன் இல்லை, ஓ நீங்கள் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுங்கடா அப்படின்னு சொல்கிற தலைவன் தான் அவன் சொல்லிங்க வருத்தப்பட்டுக்காங்க. ஏன்னா இவனை இதை விடலாம் மரியாதை சொல்ல முடியாது. 41 பேர் செத்த பிறகும் ஆளை இவன் கொன்ன பிறகும் இன்னமும் கல்லூலித்தனமாக நிற்கிறானே, நான் பண்ணது கரெக்டுங்கிறானே, வெற்றி பயணம் தொடருங்கிறானே. அப்போ என்ன 41 மறுபடியும் எடுத்துகிட்டே போகிறான் சார். விலங்கு போட்டு தூக்கிட்டு போகணும் சார் அவனை. என்னால் என்ன சத்தியமாக தூங்கவே இல்லை சார். என்னடா நான் என்ன நினச்சேன், இவங்களோடலாம் நம்ம போராட வேண்டியிருக்கடா. இப்போ புரியுதா நீங்கள்? எனக்கு 45 வருஷம் நான் வந்து இந்த துறைக்கு வந்து 45 வருஷமாக நான் எல்லாரையும் பார்த்துட்டோம். எம்ஜிஆர்லேருந்து எல்லாரையும் பார்த்துட்டோம். ஏடா இப்படி ஒருத்தனை நம்ம வந்து நின்று போராட வேண்டியிருக்கடா. இவனோட நின்று சீமானையாவது கணக்கில் சேர்த்துக்கலாம் போல். ஏன் எந்த கொள்கையும் இல்லாமல் உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க, சட்டையை பிடிச்சிங்க வாடா நாயை, உன் கொள்கையை சொல்கிறா சொல்லுங்க. 10 ரூபா வேணுமா, வெங்காயம் வேணும், டேய் அவங்க கொள்கையோடு இருக்கான் சார். இன்றைக்கும் அந்த கட்சியில் பொறுப்பு இல்லாமல் எவனாவது பேசினான்னு சொல்லுங்களேன் இந்த விஷயத்துக்கு. யார் நான் சொல்கிறது? டிஎம்கேல இவன் சொல்கிறான்ல, ஏன் வந்து இவங்க சொன்னாங்க, யார் ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்க, ஏன்னா நீ அவுத்து விட்ற. ஹோம் செக்ரட்டரி என்னைக்காவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கா இந்த விஷயத்துக்கு? ஏன் வெளியே வராங்க? டேய் தவறாக கொண்டு போகிற, அது சாட்சியை தானே தூக்கி போட்டுச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை தூக்கி போட்டுச்சு. இப்படி பேசும்போது திமுக சார்புடைய பத்திரிகை அப்படிங்கிற விமர்சனமும் உங்களுக்கு வைக்கப்படுது சார். திமுக சார்பு வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளே வரல. நீ என்ன வேணாலும் பேசு, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம்.